ஹெல்த்தியான பச்சை பயிர் தோசை செய்கிறத பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸிங்க. முதல் நாள் ஆட்டி ஊற வச்சு தோசை ஊற்றணும் புளிக்கணும் அப்படிங்கிறதுல இல்லைங்க. அப்போவே தோசை ஊற்றலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளருக்கு சுத்தம் பண்ண பச்சை பயிரை ஊற வச்சுக்கிறேன். கூடவே கருப்புளுந்தர டம்ளரு, கொஞ்சமாக சோயா, 1 ஸ்பூனுக்கு வெந்தயம், 1 டம்ளருக்கு பச்சரிசி, இதையெல்லாம் நல்லா ஊற வச்சு ஒரு 2-3 டைம் கழுவிக்கலாங்க. கழுவி அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். பயிர் நல்லா ஊறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேங்க. அரைச்சி எடுத்து ஊற்றிட்டு 2வது டைம் அரைக்கிறப்போ அந்த பச்சை பயிரோடைய 1 ஸ்பூனுக்கு கல்லுப்பு, 1 ஸ்பூனுக்கு சீரகம், கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு ஓரளவுக்கு பருபருன்னு அரைச்சதுக்கப்புறமா இஞ்சி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி அதே பாத்திரத்தில் ஊற்றி தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கலந்துட்டு நீங்கள் அப்போவே தோசை ஊற்றலாம். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சரிசி போட்டிருக்கறதுனால நல்லா மொறுமொறுப்பாக வரும் தோசையும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நிறைய சத்துக்களும் இருக்குது. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கூட செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது.